Hi friends, welcome back Mr. Tech Code. Today CSSல ரொம்பவே முக்கியமான டாபிக்கான பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்ப்போம். இது லேஅவுட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் செஞ்சு தான் எந்த எலிமெண்ட் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும்னு அசைன் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் VS கோட ஓப்பன் செஞ்சுருக்கேன். இதில் index.htmlங்கிற ஃபைலில் டைட்டிலில் மிஸ்டர் டெக் கோடுன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் செஞ்சுருக்கேன். அடுத்து h1 டேக்கில் சிஎஸ்எஸ் பொசிஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஹெட்லைனும் div டேகுக்கு மெயின் கிளாஸ்னு கிளாஸ் நேமும் கொடுத்துருக்கேன். அடுத்து 5 div டேகும் 5 பேராகிராஃப் டேகும் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎஸ்எஸ் ஃபைலை ஓப்பன் செய்கிறேன். இதில் பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் அண்டு மற்ற டேகுக்கு சம் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். இப்போ HTML ஃபைல் போயிட்டு ரன் செய்கிறேன். இப்போ பாருங்க, நாம் கொடுத்த ஸ்டைல் எல்லாம் செட் ஆகிட்டு அடுத்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஆர் நார்மல் பொசிஷனிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு போயிட்டு நார்மல்னு கிளாஸ் நேம் தரேன். இதில் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து ஆரஞ்சுன்னு தரேன். இப்போ செட் ஆகிட்டு அடுத்து பொசிஷனில் ஸ்டாட்டிக்னு தரேன். இப்போ பாருங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஷோ ஆகுது. பிகாஸ் இது டிஃபால்ட் வேல்யூ. பொசிஷன் தந்தால் அது கூட அந்த எலிமெண்ட் எங்கே செட் ஆகணும்னு தரணும். அதாவது ஹரிசாண்டலில் கொடுக்கணும் அப்படின்னா டாப் ஆர் பாட்டம்னு கொடுத்து சம் வேல்யூஸ் கொடுக்கணும். அதுவே வெர்டிகலில் தரணும் அப்படின்னா லெஃப்ட் ஆர் ரைட்னு கொடுத்து அதுக்கு சம் வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்டாட்டிக்கு லெஃப்ட்னு கொடுத்து 50 பிக்சல் தரேன். இப்போ பாருங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஷோ ஆகுது. பிகாஸ் ஸ்டாட்டிக் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை எரேஸ் செய்கிறேன். அடுத்து ரிலேட்டிவ் பொசிஷனிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ ரிலேட்டிவ்னு கிளாஸ் நேம் கொடுத்து பொசிஷனில் ரிலேட்டிவ்னும் பேக்ரவுண்ட் கலரில் க்ரீன்னு தரேன். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் செட் ஆகிட்டு. பட் நாம் பொசிஷனில் எங்கே செட் ஆகணும்னு தரல. இப்போ அதை கொடுக்கலாம். இப்போ லெஃப்ட்னு கொடுத்து 50 பிக்சல் தரேன். இப்போ பாருங்கள், ரிலேட்டிவ் அதோட பேரண்ட் கிளாஸான மெயின் கிளாஸ்க்கு ரிலேட்டிவா 50 பிக்சல் நகர்ந்து ஷோ ஆகுது. அடுத்து அப்சல்யூட் பொசிஷனிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ அப்சல்யூட்னு கிளாஸ் நேம் கொடுத்து பொசிஷனில் அப்சல்யூட்னும் லெஃப்டில் 50 பிக்சல்னும் பாட்டமில் 0னும் பேக்ரவுண்ட் கலரில் ப்ளூ வைலட்னு தரேன். இப்போ பாருங்க, இது பேரண்ட் கிளாஸுக்கு ரிலேட்டிவாக செட் ஆகாமல் அதோட அப்சல்யூட் வேல்யூக்கு ஈக்குவலான பிளேஸில் செட் ஆகியிருக்கு. அடுத்து ஃபிக்ஸ்டு பொசிஷனிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபிக்ஸ்டு கிளாஸ் நேம் கொடுத்து பொசிஷனில் ஃபிக்ஸ்டுனும் ரைட்டில் 50 பிக்சல்னும் பாட்டமில் 0னும் பேக்ரவுண்ட் கலரில் ப்ரௌன்னு தரேன்.
இப்போ பாருங்க, இதுவும் ரிலேட்டிவா இல்லாம அதோட அப்சல்யூட் பிளேஸ்ல செட் ஆகிருக்கு. பட் டிஃப்ரெண்ட் என்னன்னா, அது அந்த இடத்துல தான் இருக்கும், மூவ் ஆகாது. அடுத்து ஸ்டிக்கி பொசிஷனிங்கை பத்தி பார்ப்போம். இப்போ ஸ்டிக்கின்னு கிளாஸ் நேம் கொடுத்து பொசிஷன்ல ஸ்டிக்கினும் டாப்ல 0னும் பேக்ரவுண்ட் கலர்ல ஆரஞ்சு ரெட்டுன்னு தரேன். இப்போ இது செட் ஆகிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்றேன். டாப்புக்கு 0க்கு போனதும் அதுக்கு மேல ஹைட் ஆகாது, ஸ்டாண்டர்டா ஸ்டிக்கியா அங்கேயே செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.